ஒரு ஈஸியான சிக்கன் சூப் நம்ம பண்ண போறோம். உங்க தமிழ் வந்து கொஞ்சம் கொலையா தான் இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் நம்ம பாயில் பண்ணல. கேரேஜ் வேணும்ங்கறவங்க சாப்பிட்டுக்கலாம்ல. வெரி நைஸ். ட்ரை பண்ணுங்க. ஹாய், வெல்கம் டு மை சேனல். அமெரிக்க தமிழச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ஈஸியான சிக்கன் சூப் நம்ம பண்ண போறோம். ஈஸியான சிக்கன் சூப் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து ரெண்டு விதமான சூப் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப், அதுவும் நம்ம வீட்டிலே பண்ணலாம். அந்த ரெசிபியும் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதே மாதிரி ஈஸியான சிம்பிளான மெத்தட். ஒன்றுமே இல்லைப்பா, போர் அடிக்குது, குளிருது. அந்த குளிருக்காக ஒரு சின்னதாக ஒரு சூப் அடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுக்காக தான் அந்த சூப். வாங்க போவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுவோம். தேவையான இன்கிரீடியன்ஸ் காட்டுங்க மக்களுக்கு. இது வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து கேரட்டு, பே லீஃப், ஜிஞ்சர், சம் ஆனியன்ஸ், பெப்பர்கார்ன்ஸ். ஓகே, பெப்பர்கார்ன்ஸ். ஓகே, சம் கார்ன்ஸ், கொஞ்சம் கார்ன் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி ஒண்ணா போடுறோம். இது என்ன சூப்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சிக்கன் சூப். ஓகே, சோ நாம இப்போ வந்து சிக்கன் சூப் தான் பண்ண போறோம். அதாவது எந்த இது இல்லாம ஒரு மசாலாலாம் ரொம்ப போடாதணும். சும்மா சாதாரணமாக கட் பண்ணி இருக்கிற சிக்கன் எடுத்து போட்டோமா, சூடு பண்ணுமா. பாத்திரத்தை சூடானதும் அதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸு, பே லீவ்ஸு, பெப்பர்கார்ன் இருக்கு, அது எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிடலாம். இதுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் அப்படி இப்படிலாம் தேவையில்லை. கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஒரு பிளான்ஸ்க்காக ஒரு இது எல்லாமே வந்து ஆனியன் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா லைட்டாக ஃப்ளேவருக்காக தான் போட போகிறோம். நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து நம்ம சூப் வந்து இதை வந்து இப்படி பிடிக்க போகிறதில்ல. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த சிக்கன் இந்த ஸ்டாக்கை வந்து சிக்கனை வேக வச்சு அந்த ஸ்டாக் எடுத்து அந்த ஸ்டாக் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சும்மா பேசிக் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஒரு இந்த ஸ்டாக் இது பண்ணுறது. ஓகே, அது கூட நம்ம கூட சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி அந்த சிக்கன் போன்ஸோடு உள்ளே வச்சுருக்கேன். நான் போடும்போது குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ தான். ஸோ இல்லைன்னா நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம். மொத்தமாக ஒரு பெரிய பீஸ் ஒரு சிக்கன் ஒரு 2-3 காலை வாங்கி ஒரு 3 காலை வாங்கி வேக வச்சு அதை வந்து நீங்கள் பிச்சியும் போடலாம். எனக்கு போர் அடிக்குது, டைம் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சின்னதாக கட் பண்ணி போடுறேன், அவ்வளோதான். சிக்கனை வந்து நல்லா சீல் பண்ணுவோம். இந்த ஆயில் கோட்டிங்கோட இதெல்லாம் போட்டு சீல் பண்ணுவோம். ஜிஞ்சர் கார்லிக் இது பண்ணிவிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், அதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டுருவோம். அது கூட வேகும்போது ஓகே ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுருவோம். வதக்கும் போது உங்கள் தமிழ் வந்து கொஞ்சம் கொலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. பண்ணுறது தாங்க முக்கியம். தமிழ் பேச தெரிஞ்சா போதும், அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ சிக்கன் சீல் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த அதே மாதிரி அதில் எண்ணெயும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு சிக்கன். இந்த டைமில் சிக்கன் நல்லா சீல் ஆயிடுச்சு. தண்ணி விடுது இல்லை சிக்கன் நல்லா. ஸோ இந்த டைமில் நம்ம சிக்கன் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றணும்ல? எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? ஓ, சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும்ல. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் ஸ்டாக்கு தேவையான அளவு தண்ணி. அதாவது உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுங்க ஸ்டாக் தண்ணி. ஒரு 2 சொம்பு ஊற்றலான்னு நினைக்கிறேன்ல. ஓகே, ஒரு 2.5 சொம்பு இல்லைனா ஒரு 3 சொம்பு அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வந்து நல்லா பாயில் பண்ண வைக்க போகிறோம். சிக்கன் வந்து ஸ்டாக் எடுக்கணும். சிக்கன் ஸ்டாக் எடுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் போர் அடிக்குது, இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. 4 பீஸ் சிக்கனை வாங்கிட்டு வந்து தண்ணியில் வேக விடுங்க. வேக வச்சு அந்த தண்ணி ஸ்டாக் நம்மளுக்கு தேவை. மெயினாக ஸ்டாக் சிக்கன் ஸ்டாக், சிக்கன் வேக வச்ச தண்ணி நம்மளுக்கு தேவை. அது நம்ம எப்படி பண்ணா என்ன அப்படின்றீங்களா? இது வந்து பேசிக் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் ஹோட்டலில் வந்து இப்படி தான் பண்ணுவோம். சிக்கன் சூப்பெல்லாம் வந்து சிக்கன் சூப் வந்து நாங்கள் தனியாக ஸ்டாக் வச்சுருப்போம். வேக வச்சு ஒரு பெரிய பெரிய சிக்கனை வெட்டின்னு வந்து அப்படியே போட்டு அந்த தண்ணியை அது பாட்டு குடிச்சிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு எடுத்து அதை திருப்பி மறுபடியும் அந்த சிக்கன் வந்து ஒன்றுமே இருக்காது, செத்து போன சிக்கனை இன்னும் சாக வடிப்போம் அதை வேக வச்சு. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள். இது வந்து ஒரு நம்ம சைனீஸ் ஸ்டைலில் சிக்கன் கிளியர் சூப்புன்னு சொல்லுவோம். இதே நம்ம இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் சூப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு
மிளகு சீரகம் இதெல்லாம் அடிச்சு போடணும். இடிச்சு போடணும். அடிச்சு இல்லப்பா, இடிச்சு. சரிப்பா, ஏதோ ஒண்ணுப்பா, ஏதோ ஒண்ணு. இடிச்சு போட்டானா அடிச்சு போட்டானா தேவை உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுக்கோங்க. நான் சொல்லித்தர மாட்டேன். மக்களே பாருங்க, கலாய்க்கிறாங்க நம்மள. ஸோ இப்போ வேகட்டும். ஓகே, தண்ணி நல்லா கொஞ்சம் வேகட்டும், சிக்கன் வேகட்டும். ஓகே, வெயிட் ஃபார் இட். ஓகே, பிளேட் போட்டு மூடியாச்சு. நல்லா பாயில் ஆகணும் இல்லையா? நல்லா பாயில் ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ். ஓகே. சிக்கன் அப்படியே குக் ஆகணும். அந்த நம்மளுக்கு தேவையான ஸ்டாக், அந்த ஃப்ளேவர் அந்த வரும். ஓகே. அந்த ஜூஸஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகும். அப்போதான் அந்த கேரட்ஸ், ஆனியன்ஸ், ஜிஞ்சர், ஓகே, பெப்பர் கார்ன்ஸ். ஓகே, இப்போ ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணணும். இப்போ நம்ம தண்ணி வேக வைக்கிறோம்ல, அந்த தண்ணி வேக வைக்கும்போது இது மாதிரி ஸ்கம் ஃபார்ம் ஆகும் மேலே. டர்ட், இது பேர் வந்து டர்ட்லாம் இருக்கு மேலே. இந்த சிக்கன் இருக்கிற டர்ட்டு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதை அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அது ஓகே. இது எத்தனை அந்த ஸ்கம்ல எத்தனை கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சா, நம்மளுக்கு அந்த சிக்கன் சூப்போட கன்சிஸ்டன்சி வந்துச்சா. இதுதான் நம்ம சூப் பண்ண போகிறோம், சிக்கன் கிளியர் சூப். இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா, எல்லாம் ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா இதுதான் கிளியர் சூப். இந்த ஸ்டாக்கை தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்போவுமே. இதுக்கு வந்து என்னென்ன அதெல்லாம் தேவையான சோயா சாஸு, சால்ட்டு, பெப்பர்ஸ் இதெல்லாம் போட்டு லைட்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்த தண்ணி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். வந்து நம்மளுக்கு தேவை வெறும் சிக்கனும் வெஜிடபிள்ஸ் தான். வெஜிடபிள்ஸுக்கு தான் தேவை கிடையாது, நம்மளுக்கு தேவை கிடையாது வெஜிடபிள்ஸ். அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ we are going to strain the soup. ஓகே, வாங்க ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேணாங்க அத்தை. ஓகே, கையில் ஆவி அடிச்சுக்காம பார்த்து பண்ணணும். இப்போ பாருங்க, சிக்கன் கிளியர் சூப். இப்போ நம்ம திருப்பி ஸ்டவ்வில் போட்டுடலாமா? காட்டுக்காத. சரி, இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, வெறும் சிக்கனை மட்டும் நம்ம எடுத்துப்போம். யூஸ் பண்ணுற சிக்கன், ஏன்னா சிக்கனோடு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சிக்கன் கிளியர் சூப் தானே இது. ஸோ அதனால் we are going to take out the chicken from all the vegetables. ஓகே. குக் பண்ண ரா சிக்கனை வந்து நீங்கள் கையை போட்டு எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் குக் பண்ண வெஜிடபிள்ஸ் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்பூனில் எடுங்க, இல்லை ஸ்பேட்லாஸ் பற்றி எடுங்க. ஏன்னா வந்து கண்டாமினேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ரா கையை வச்சு குக் பண்ண ஃபுட்டை வந்து கையில் எடுக்கிறது. ஓகே. ஸோ அதை வந்து நம்ம சின்னதாக ஒரு பவுலில் வந்து எடுத்துருவோம். நம்ம பிளேட்டில் எடுத்து தனியாக பிரிச்சுக்கணும் சிக்கனை மட்டும். சிக்கனும் கேரட்ஸ் வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம்ல, அதையும் வேஸ்ட் பண்ணோம். பாயில் பண்ணி வேக வச்சுருக்கோம் அந்த சிக்கன் எல்லாம். இப்போ அந்த சிக்கன் ஸ்டாக் ரெடியாக இருக்குது, இங்கே பாருங்கள். ஓகே, அந்த தண்ணியிலே எல்லாத்தையும் வந்து நம்ம இது அப்படியே நம்ம போட போகிறோம். ஸோ கேரட்ஸ் வேணுங்கிறவங்க கேரட்ஸ் போட்டுக்கலாம், வெறும் சிக்கன் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க சிக்கனை மட்டும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெறும் சூப்பு மட்டும் குடிக்கிறவங்க குடிங்க, வெறும் தண்ணி மாதிரி வெறும் சிக்கன் சூப். இது இப்போ போட போகிறோம், நம்ம ஸ்பைசஸ் போடுறோம். ஓகே, ஸ்பைசஸ் நம்ம கொஞ்சம் கார்ன் வச்சுருக்கோம், ஏன்னா பசங்களுக்கு கார்ன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆல்ரெடி வேக வச்ச கார்ன் கொஞ்சம் வீட்டில் இருக்கறனால நாங்கள் ஆட் பண்ணுறோம். அது ஆனால் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா இல்லை. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட். அதான் நம்ம அந்த தேவையான அளவு. ஆமாம், தேவையான அளவுக்கு. இன்னும் வேறு என்ன ஆட் பண்ண போகிறீங்க? பிளாக் பெப்பர். நீங்கள் பிளாக் பெப்பரும் போடலாம், ஒயிட் பெப்பரும் போடலாம். உங்களுக்கு காரம் எது காரம் தேவையாக இருந்தால் ஒயிட் பெப்பர் பிளாக் பெப்பர் போடுங்க. காரம் தேவையில்லை லைட்டாக இருந்தால் ஒயிட் பெப்பர் பவுடர் போடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒயிட் பெப்பர் பவுடர் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் பெப்பர் பவுடர் போடலாம். ஸோ ஆனால் சூப்புக்கெல்லாம் பிளாக் பெப்பர் போடுறோம், காரம் ஏறும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் போட்டு போடல, ஒரு 1.5 ஸ்பூன் சோயா சாஸ். நம்ம அந்த பெப்பரு சால்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, சோயா சாஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக சோயா சாஸ் போடுங்க, ரொம்பலாம் போடாதீங்க. அப்போ அது வந்து இந்த ஸ்கம் மறுபடியும் ஃபார்ம் ஆகும், பிளாக் பெப்பர் ஸ்கம். ஓகே, அதை எடுத்து கீழே ஊற்றிடுங்க, அதை எடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. இதை பாருங்கள், க்ளீனாக இருக்கா. இப்போ வந்து எக் ஒயிட்டை மட்டும் நல்லா அடிச்சு வச்சிருக்கோம். எக் ஒயிட் ஒரு 2 எக் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஆப்ஷன் தான்.
எக்கு வேணுன்றவங்க எக்கு போடுங்க, எக்கு தேவையா இல்லைன்னா ஓகே தட்ஸ் ஃபைன். போடும்போது நல்லா கிண்டுங்க. ஓகே, சூப் இஸ் ரெடி. சூப் இஸ் ரெடி. பாருங்க, இந்த சிக்கனோட சூப் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் அந்த சூப் எல்லாமே ரெடியாக இருக்கும். இதே உங்களுக்கு திக்காக வேணும், கொஞ்சம் சூப் திக்காக வேணுன்றவங்க கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம்ல திக்னஸ்க்கு. ஒரு 3-4 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் நல்லா போட்டு கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சி அதை வந்து ஊற்றலாம். கொஞ்சம் திக்காகும் சூப். ஓகே, திக்காக குடிக்கிறவங்க ஆசைப்படுறவங்களுக்கு. ஸோ our soup is ready. சிக்கன் கிளியர் சூப். வாங்க டேஸ்ட் பார்த்துருவோம். வாங்க சூப் கொடுப்போம். சூப் ரெடி ஆயாச்சு. ஸோ அந்த போனு சிக்கன் எல்லாமே இருக்குது. நம்ம எக் ஒயிட் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, கார்ன்ஸ் இருக்குது. ஸோ வில் ஹேவ் சம். ஆனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போனீங்கன்னா வந்து போனோட கொடுக்க மாட்டாங்க சிக்கன்னு. தே கிவ் யூ போன்லெஸ் சிக்கன். அதை வந்து பிச்சு போட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதுனால எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. லெட்ஸ் டேஸ்ட் இட். சிக்கனோட சாப்பிடுவோம். வெரி நைஸ். ட்ரை பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டிஷ் பண்ணணும்னு சொல்லி காட்டுங்க, கேளுங்க. நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். Until then, see you. Bye-bye.